யார் பெரியவங்க மட்டும் பேசலாமா என்கிட்ட எப்படா என்கிட்ட வரலாமா வரலாமா ஆட்டத்துக்கே வர முடியாது தெரியுமா யாரு டபுள் தாசா யாரை பார்த்து வாடா போட ஆட்டத்துக்கே வர முடியாது நாடகத்துக்கு வர மாட்டேன் காலையில போன் சுவிட்ச் ஆஃப் டேய் போனே சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க நாளைக்கு பருவதூர் போன் பக்கம் நாடகம் ஞாபகம் இருக்குதா நான் என்ன பண்ணு பருவதமலை போடுறடா ஏய் சரி போட்டோம் நாடகத்துக்கு வராத வர சரி இந்த ஆண்டு 4,38,000 பணம் கொடுத்தல அதை எண்ணி இதே சிறு வெளியூர் வச்சு போயிடுது அடிமையிலே கை வைக்க 4,38,000 எண்ணி வச்சுட்டா அப்படியே போ மொத்தமா 4,38,000 அது 38,000 செலவாய் போச்சு என்ன பண்ண சரைக்கு டேய் 38,000 மீதி பந்த இந்த பையில் தான் மீதி 4 லட்சம் ரூபாய் ஏன் பொண்டாட்டி எங்க மாமியார் வீட்டு 30 சவரம் நகை போட்டாங்க 30 சவரம் அந்த நகையை இந்த பையில் தான் வச்சு சரி உள்ள இருக்கிறவங்களோ அந்த பணத்தை எடுக்கல அந்த நகையை எடுக்கல பையில கட்டிங் வச்சு கட்டிங் எடுத்துக்கிறாங்க எவன்டா கட்டிங் எடுத்துப்பா குட்டி போடுறாங்க குட்டி வாங்கல டேய் குட்டி வாங்கல யார் பைய கேக்குறாங்க அவளோ பொண்டாட்டி வேற சோறு வாங்கி குள்ள யார் பத்திரிக்கை எத்தனை கோதி ஏத்தியா டேய் நாளுடா எத்தனை கோதி ஏத்தற டேய் ஒரு மரியாதை எடுத்துப்பா ஒரு கட்டிங் காணாம போனது உள்ள எனக்கு தேவைய கட்டிங் ஏன் கட்டிங் எல்லாம் வெட்டு குத்தே நடக்கும் வெட்டு குத்தே நான் போறேன்னா கடை மூடிட்டாங்கடா நான் பிளாக்ல வாங்குனேன்டா எவன்டா எடுத்துப்பா யாரு வாடா போறான்னு சொல்ற எத்தனை கோதி நீ ஏத்தியாப்பா டேய் நான் எத்தனை கோதி டேய் குடி பழக்கம் உடல்நலத்திற்கு கேடு சடா பாரு எத்தனைக்காக குடிப்பழக்கம் உடல்நலத்திற்கு கேடு அது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடு அதை செஞ்சு விட்டுடு குடியை விட்டுடுமா ஆமா ஐயா கட்டின கொண்டாட்டி விட்டா கூட விட்டு குடியை விடவே யாரோ சொன்னாங்களா பாவம் அடிக்காதீங்கப்பா குழந்தைங்க யாரும் சொன்னாங்க சொல்ற மாதிரி ஆயாவா கட்ட கொண்டாட்டி கூட விட்டுவானா குடி விட மாட்டான் டேய் அப்படின்னா குடி சந்தோஷம் குடிக்கிற வீடு குபேர வீடு டேய் குடிக்காரும் வீடு குட்டி சோறா ஏடா குடிச்சு பணம் செலவாகும் அவன் குடும்பம் எப்படிடா குபேரோட உயரும் குடிக்கிறவங்க போய் பாரு ராத்திரி 1 மணிக்கு அப்படியே கலன்னு இருக்கும் எப்படிடா இந்த குண்டா இந்த பக்கம் பறக்கும் அந்த குண்டா அந்த பக்கம் பறக்கும் அவன் பொண்டாட்டியின் தெருவோடு அவன் பிள்ளைங்க தெருவோடு நாங்களும் தூங்க மாட்டோம் அக்கம் பங்க தூங்க விட மாட்டோம் எங்க வீட்டாங்க தான் காட்டு சுட்டு குத்து குடிச்சாரல்ல அது வெளியே தெரியும் எங்க வீட்டை சண்டையே இருக்காது பக்கத்து வீட்டுக்காரன் செவனான்னு வேலைக்கு போய் சாப்பிட்டு படுக்கலான்னு படுப்பா நாங்க போனோம் ஏய்ப்போம்ல அடா மாட்டே இந்த ஊர்ல நான் தாண்டா ரவுடி ஒரு குவார்டர் உள்ள போனதுக்கு அப்புறம் அவன் தான் ரவுடி அந்த ஊருக்கு அது கொஞ்சம் உடனே சைலண்டா போயிடுவான் சொல்றதுக்கு வெக்கமா இல்ல உனக்கு வெக்கமா இல்ல அதே குடிக்காத வீட்டை போய் பாரு ராத்திரி 7 மணி ஆச்சா இல்லையோ சாப்பிட்டானே சாப்பிடலையோ லைட் ஆஃப் பண்ணிட்டு கதவு சாத்திரி சாவு விடுமே அவெல்லாம் ஏன் ஊர்ல இருக்கு நாங்க தான் ஊர்ல இருக்கோம் இந்த காலத்துல சரக்கு இல்லாத இடமே கிடையாது திருவிழா பாதியில் நிக்கிறோமா சரக்கு கல்யாணம் பாதியில் நிக்கிறோமா சரக்கு எலெக்ஷன் பாதியில் நிக்கிறோமா சரக்கு அத்து ஊட்ட கொளுத்தணுமா சரக்கு அத்து முன்னாடி தாலி இறங்கணுமா சரக்கு இப்போ முன்னாடி தாலி இறங்கணுமா
வாதி நிக்கிறோமா ஒரு பாட்டு ஒரு பட்டிக்காரனை போட்டு அறிவட்டுன எங்க தெவடியா போய் நான் கட்டிங்க எடுத்துருப்போம் எத்தனை போகுது நீ எத்திக்கப்பட்ட வாழை என்னன்னா தெரியாது அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது. ஐயா மோந்து பாப்பாரு நாளைக்கு நாளை முடிச்சு வாங்கலாம் மராஜா ஒயின் ஷாப்புக்கு குடிச்சு விட்டு ஒயின் ஷாப் வெளியே கிடப்பான் நாய் மூஞ்சி நக்கி நாய் மூஞ்சி நக்கி பேசலாம் அங்க சைடிஸ் கிடப்பெல்லாம் கடை வச்சு துண்டு வந்துட்டு காரி மீன் ஊரே உலகமே சொல்லுடா கலை மாவடி விருது பெற்றார். ஏன்பா யாரு பாக்க சொல்லுங்க படுத்து அவன் வேற யாரும் இல்ல என்னோட மருமக பிள்ளைதான் ரெண்டாவது பொண்ணு கொடுத்துக்கிறேன். மருமக பிள்ளை உரிமையோட இப்போ அப்படி சாமி வந்து நின்னுது அந்த இடைவெளியில நான் தான் போய் சாப்பிட்டோம். மாமனார் பொண்ணு குத்துக்கு மாசம் சைக்கிள் கேப்ல காதலிச்ச பாவத்துக்காக ஒரு ரெண்டாவது பொண்ணு கட்டினா இவ்வளவுதான் கட்டுவா. எவ்வளவு பேசணும் சார் எவ்வளவு பேசணும் பொண்ணு குத்தா பையில கை வைக்கணுமா அவனுக்கு அருவு இல்ல அவங்க எடுத்துக்காயா யோசிச்சு பேசுறான். நீ காதலிச்ச பாவத்துக்கு நாடகம் தெரிஞ்சோ உனக்கு பொண்ணு கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம ரெண்டாவது பொண்ணுக்கு முதல் பொண்ணுக்கு எப்படி செஞ்சாரோ அதே மாதிரி ரெண்டாவது பொண்ணுக்கு நகை செய்ய காசு இல்லாம ஹைவே ஓரமா இருக்கிற நிலத்தை வித்து நகை போட்டு கட்டி காட்டுக்குமா ஹைவே ஆட்டில் நிலம் வித்து கட்டான ஹைவே ஆட்டில் புறம்பாக தானே இருக்கும் அந்த பொண்ணு இருக்கிற அழகுக்கு உனக்கு தகுமாடா. காதலிச்ச போறதுக்கு பொண்ணே கொடுத்து ராத்திரி முழுக்க உக்காந்து உன் கூட துணைக்கு பேட்டி வாசிக்கிறாரா? ராத்திரி முழுக்க பொட்டி மெரிக்கிறான் பகல போய் எங்க அத்தையும் மெரிக்கிறான். டேய் சவரா பேசுற அறிவிட்டோனே அவத்தான் மாமனாரு 30 சவர் நகை போட்டா அந்த 30 சவர் நகை வீட்டுல இருந்தா திருடு போடு சொல்லிட்டு சேட்டுக்கல்ல பத்திரமா வச்சுக்க. சேட்டுக்கல்லையா வீட்டு இருந்தா திருடு போடாது சேட்டுக்கல்ல பத்திரமா இருக்குது. ரசீது மொத்தம் மாமனாரு கிட்டக்குது அவரு மூட்டுக்கிட்ட முழு போட்டேன். ஏய் ஏம்பா அதெல்லாம் ராத்திரி 45 பணம் வந்து கட்டேன் விதி மாதிரி பழமை சொல்லுவாங்க பொண்ணு கொடுத்துட்டு. டேய் அவர் ஒரு 4 லட்சம் பாக்கி நீ ஒரு 5 லட்சம் பாக்கி. ஆமா 9 லட்சம் ரூபாய் போச்சு. இப்ப போதாத்துக்கு தாலி பிடிச்சி கவுத்துக்கு 4 நாளுக்கு உனக்கு வெக்கமா இல்ல நகை அடைச்சு டேய் ஒழுங்கா சொன்ன குடும்ப வாழ வைப்பாரு சரியா? நகரோட செல்ல வேண்டும் நாட்டு மக்கள் இல்ல போறதுக்கு முன்னாடி இந்த பைய ஆப்பிள் பார்த்து சொல்லுங்க. அவனை அவசரத்துல பை மாச்சான் பை செக் பண்ணு பை ஆத்து பார் இந்த பை ஆத்து பார். நான் கேட்டா தேவடியா பையா நான் கேட்கலாமா தகுமா எல்லாரும் கேட்டாப்பா தகுமா பைய சூப்பரா அடிக்கலாம். மானாபதி கூட்டுவாடி 8 மணிக்கு வாடானா பஸ்ஸுக்காரன் மெரிக்கிறான் பஸ் போக மாட்டேன். பையாத்து பாரு தமிழ்நாடு பிரிச்சுக்க 9 மணிக்கு தான் வந்து எந்ததான் பையன் மாத்தி சொல்லிட்டு போய் அமங்கலமா பண்ண அறிவு கட்டுவனே 4 வருஷம் நாடகாடி போய் சித்திர வச்சுக்கிறேன். அட்வான்ஸ் கொடுத்தா 4,38,000 அட்வான்ஸ் வாங்கி இந்த பையன் தான் வாங்கி வச்சுக்கிறேன். மிச்சம் இருந்தாலும் பொண்ணு வர கொடுக்குறாரு உனக்கு. நம்ம எங்க போறோம்? நகர்வலம் போறோம்ல என் பொண்டாட்டி சாப்பாடு கடை கொடுத்து அமைச்சுக்கிறேன். ஓஹோ அந்த பொண்ணு நல்லா போற அப்படி எப்படி இருக்குமா அப்படி இருக்கும் சாப்பாடு இருக்குமா இருக்காதா? என் பொண்டாட்டி சாப்பாடு கொடுத்தா என்ன சாப்பாடு தெரியுமா? இந்த பக்கம் புளியோதரை, இந்த பக்கம் யமன் சாதம், இந்த பக்கம் மயிர் சாதம். என் பொண்டாட்டி சாப்பாடு தாலி பாப்பாரு அந்த பொண்ணு கேட்டு அப்படியே பக்கத்தூருக்கே வாசனை போகும். அப்படியா? அப்படியே கிருஷ்ணாலே தாலி பொண்டாட்டி சாப்பாடு. எப்பேற்பட்ட பொண்ணு அழகா சமைக்கிற அந்த குழந்தை நம்ம பொண்டாட்டி அப்படியே
ஏய், எங்களோட செல்ல வேண்டும் அல்லவா? நாட்டு மக்கள் சந்திக்க வேண்டும். ஒவ்வொரு விதியாக செல்ல வேண்டும். முதலாவதாக பள்ளி விதிக்கு சென்று நம் நாட்டிலே படிக்கக்கூடிய மாணவ மாணவி செல்வங்கள் எப்படி படிக்கிறாங்க அப்படி நம்ம சோதிக்கிறோம். அதற்கு முன்னதாக தலைவரை பார்க்கணும். எங்கதான் போயிட்டு நகரோட செல்ல வேண்டும் அல்லவா? ஏன் காலதாமதம் தெரியுமா? நீங்களோ நகரம் செல்ல போகிறீர்கள். உங்களுக்கு சோர்வடையாமல் இருக்க எம்பூட்டு மகளிர் சில மூலிகை சார் தயார் செய்து வந்திருக்கிறேன். 10 நாள் ஊர்ல போட்டு காய்ச்சி இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அங்க ஒரு நாள் நான் உங்களை தவறாக பேசினேன். அவையெல்லாம் பொருட்படுத்தாமல் எனக்காக உடலுக்கு தெம்பூட்டு மகளே இப்பேற்பட்ட பழச்சாறு தயார் செய்திருக்கீங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் இந்த மகனா பார்த்தடா, எனக்காக உடலுக்கு தெம்பூட்டவளை பழச்சார் தயார் செய்திருக்கிறார். பழச்சார் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்மையும் செய்து சரி, இப்போ தடையில் அவளை பருக வேண்டும். நாங்களோட செல்ல வேண்டும். சாப்பிடு.